அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நமது தமிழர்களின் வாழ்வியல் பாகம் 2இல் நாம் நடைமுறையில் யதார்த்தமாக வாழ அக்காலகட்டத்தின் நிகழ்வுகளுடன் பொருத்தி அதன் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பெற்று இதனால் இந்த உயிருக்கு சில அனுபவங்கள் ஏற்படுகின்றன. உயிரின் இயல்பு எப்பொழுதும் இந்த பிரபஞ்சத்தை போன்று விரிவடைந்து சென்று இயங்குவதுதான். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகில் ஏற்பட்ட மாற்றங்களை யார் முதலில் உணர்ந்து அதை பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் அதற்கேற்ப பயனை இவ்வுலகில் பெறுகின்றனர். எனவே நமது உயிரின் இயக்கத்தின் போக்கை பொறுத்தே நாம் அதற்கேற்ப பலனை பெறுகின்றோம். இந்த உயிர், அதாவது உயிரணு, 3 விதமான பிரதானமான விதங்களில் இயங்குகிறது. அதுவே இந்த அணுக்களின் பிரதான இயக்க முறையாகவும் உள்ளது. இதைத்தான் பசு, பதி மற்றும் பாசம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இதில் பசு என்றால் நமது உயிர் அல்லது ஆன்மா, பதி என்றால் இறைவன் என்பதாகும். பாசம் என்றால் இந்த பசுவையும் பதியையும் நெருங்க விடாமல் பிரிக்கும் சக்தியாகும். இது இந்த உயிருக்கு ஒருவித மயக்கத்தை கொடுத்து அதை இயக்கும் நிலைக்கு உட்படுத்துகிறது. எனவே உயிரை இயக்குவது இந்த பாசம். அதனுடைய உந்துதலால் தான் இந்த உயிர் பதியிடம் பிரிந்து வந்து இயங்க முற்படுகிறது. எனவே இந்த பாசத்தை நாம் சக்தி என்று பொதுவாக கருதலாம். இதே விதத்தில் நம்முடைய ஒவ்வொரு அணுக்களும் இயங்குகின்றன. இதில் ஒவ்வொரு அணுவிலும் பார்த்தீர்கள் என்றால் நியூட்ரல் என்கின்ற எந்தவித சலனமின்றி இருக்கும் பண்புடைய பொருளும் நியூட்ரான் என்கிறோம். இந்த பாசத்தால் சலனத்திற்கு உட்படும் பசு தன்னை 2 விதமாக உணர்கையில் அது நேர்மறை சக்தியாகவும் எதிர்மறை சக்தியாகவும் கொண்ட பொருளாக வருகின்றன. இதில் புரோட்டான் என்பது நேர்மறை சக்தியாகவும் எலக்ட்ரான் என்பது எதிர்மறை சக்தியாகவும் கொண்ட பொருட்களாக இந்த அணுவில் உள்ளன. எனவே ஒரு அணுவில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ற 3 தன்மைகள் இந்த உயிரின் இயல்பினில் தான் வெளிப்படுகிறது. இதுவே அணுவின் இயக்கமாக உள்ளது. அதனால் இந்த பசு இருதலை கொல்லி போன்று ஒரு சில சமயங்களில் நேர்மறையாகவும் ஒரு சில நேரங்களில் எதிர்மறையான சக்தி சாணத்திற்கு உட்பட்டு இயக்க நிலைக்கு வருகிறது. இதுவே அணுக்களின் இயக்கத்திற்கும் காரணியாக உள்ளது. எனவே இந்த எதிர்மறை சக்தி, அதாவது நெகட்டிவ் போலாரிட்டி, மற்றும் நேர்மறை சக்தி பாசிட்டிவ் போலாரிட்டி என்கிற சக்தி நிலைக்கு உட்பட்டு இந்த அணுக்களில் இயங்க ஒரு மின்சார சக்தி ஓட்டம் நடைபெற துவங்குகிறது. எனவே உங்களின் சக்தி ஓட்டம் எந்த திசையில் அதிகமாக இருக்கிறதோ அத்திசை நோக்கி உங்களின் அணுக்களின் கூட்டு தொகுப்பு இயக்கம் அமைகிறது. உதாரணத்துக்கு, உங்கள் நேர்மறையாக சிந்தனையால் அந்த சக்தியின் மூலம் பயன்பெறலாம். எதிர்மறையான சிந்தனையாலும் அந்த சக்தியின் மூலம் பயன்பெறலாம். இதற்கு காரணியாக இருப்பதுவே பாசமாகும். இத்தகைய பாசத்தினால் ஏற்படும் பல்வேறு அணுக்களின் கலப்பிற்கு ஏற்ப பொருளுக்கு குணம் கிடைக்கின்றது. இந்த குணத்தால் தான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டுள்ளது. எனவே அந்தந்த குணத்திற்கு ஏற்ப பொருளுக்கு வடிவமும் கிடைக்கின்றது. எனவே வடிவம் என்பது பொருளின் குணத்தால் தவிர வடிவம் தானாக கிடைப்பதில்லை என்பது நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இதனால் இந்த பொருள் 11 நிலைகளில் தன்னை வெளிப்படுத்துகின்றது என்றும் கண்டறிந்துள்ளனர். இதைத்தான் நவீன அறிவியல் 11 டைமென்ஷன் என்கின்ற கோட்பாடுகளையும் தியரியிலும் கொண்டு இந்த அணுக்களை பற்றிய இயக்கத்தை அறிய முற்படுகிறது. இந்த உலகப் பொருட்கள் 11 நிலைகளில் வெளிப்படுகின்றன என்று தற்போது கூறியும் வருகின்றன. ஆனால் நமது இந்தியாவின் மெய்யியல் அறிஞர்கள் இதை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த பொருள் 9 நிலைகளை கொண்டு எவ்வாறு வெளிப்படுகின்றன என்று அறிந்து கூறியுள்ளனர். மீதமுள்ள 2 நிலைகளில் சிவன் மற்றும் சக்தி என்று அவை பிரிக்க முடியாத சூட்சுமநிலையில் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதாகவும் இதே நிலை சதாசிவ நிலை என்றும் கண்டறிந்துள்ளன. அதுவே காட் பார்ட்டிகிள்ஸ் என்று
நமது நவீன விஞ்ஞானமும் கூறுகின்றது. ஏனென்றால் இந்த அணு இருமைத்தன்மையை உணரும் போது தான் வேறு சக்தி வேறு என்று உணர்கிறது. அப்பொழுது இந்த இருப்பட்ட தன்மைத்தான் தன்னை வெளிப்படுத்தி முற்படுத்தும் போது அதுவே இந்த உலகத் தோற்றத்துக்கு காரணமாக உள்ளது. அதைத்தான் துவைத நிலை என்றும் அதை சார்ந்த பல்வேறு சித்தாந்தங்களும் இவ்வுலகில் முதலில் தோன்றின. பின்பு இது மூன்றாக உணர்கையில் அதுவே கடவுள், உயிர், பொருள் என்று வெளிப்பட்டது. இதைத்தான் விசிஷ்டாத்வைதம் என்றனர். அதாவது கடவுளை பற்றிய அறிவு, உயிரின் பற்றிய அறிவு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு என்று 3 விதமான அறிவுகளை கண்டு அறிந்த இதுதான் விசிஷ்டாத்வம் என்ற கொள்கையாக இங்கு சித்தாந்த ரீதியாக இந்தியாவில் வெளிப்பட்டது. இதனால் தான் வேறு, கடவுள் வேறு, அவரை நான் வணங்கத்தான் முடியும் என்று எண்ணிய காலகட்டம் துவைத காலமாகும். அவ்வாறு இந்த துவைதத்தில் கண்டு உணர்ந்த மனிதன் பிற்பாடு விசிஷ்டாத அறிவை நிலைக்கு சென்றான். அதில் கடவுள், உயிர், உலகம் என்று 3 விஷயங்களை கண்டறிகிறான். கடவுள் குணங்களுக்கு அப்பாற்பட்டு இயங்க நிலையில் இருப்பதை போன்றும் என்னையும் அவ்வாறு இயக்க முடியும், அதற்கு நான் இந்த குணங்களற்ற நிலையை அடைந்தால் போதும், நான் அவர் தன்மையை அடையலாம் என்று கண்டறிந்தான். இதுதான் விசிஷ்டாத்வைதம். இந்த கடவுள் தன்மையை நானும் பெறலாம் என்று அறிவை பெற்றான். இந்த காலகட்டத்தில் தான் பல உபநிஷதங்கள் மற்றும் வேதாந்த தத்துவங்களாக வெளிப்பட்டன. இதையெல்லாம் நமது முன்னோர்களான தமிழர்கள் கண்டறிந்த வாழ்வியல் உண்மைகள். இதை தமிழ் மொழியில் பதிவிட்டதை ஆகமங்கள் என்றும் அதே வடமொழியில் பதிவிட்டதை வேதங்கள் என்றும் நாம் அழைக்கின்றோம். இவை இரண்டும் இந்த முறையில் இந்த இறையியல், உயிரியல் மற்றும் உலகியல் பற்றிய விரிவாக நமக்கு விளக்கங்களை கொடுத்த ஒரு கொள்கை முறை கொண்ட தொகுப்பாகும். நாம் இவ்வுலகில் தடுமாற்றமின்றி வாழ வழிவகை செய்யும் ஒரு வழிகாட்டியலாக இவை இருந்தன. எனவே இவைகள் நமது உயிர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை கூறும் வழிமுறைகளாக இருந்து நம்மை அந்த வழிமுறைப்படுத்தி நம்மை வாழ வைத்து நாம் நமக்குள் உயர்வாக உணர வழியமைப்பட்ட வழிமுறைகளாகும் என்பதை நாம் உணர வேண்டும். இவ்வாறு நீங்கள் உணர்ந்தாலே உங்கள் உயிர் சக்தி உங்களுக்குள் வளம் பெற்று இயங்கி உங்கள் உடலின் சக்தி ஓட்டம் நன்றாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் உற்சாகமாக இந்த உலகில் இயங்க முடியும். இதை மறுதளிக்கும் போது உங்களின் உயிரின் இயக்கம் போக்கில் தடுமாற்றம் ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு பல்வேறு விதமான நோய்களாக வெளிப்படுகின்றன. எனவே நோய்கள் என்பது உங்கள் உடலில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் சக்தி ஓட்ட பாதையின் தடைகள் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது உணர்ந்தாலே போதும், இந்த நோய்கள் தானாகவே சரியாகிவிடும். அதற்கு எந்தவித மருந்தும் இந்த புற உலகிலிருந்து தேவையில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அதெல்லாம் நீங்கள் உங்களை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்று உங்கள் அகமே, அதாவது உங்கள் உள் சக்தி, அந்த இன்டெலிஜென்ஸை பார்த்து கொள்ளும். எனவே எவ்வளவுக்கு எவ்வளவோ நீங்கள் புற உலகில் நாட்டம் கொண்டு செயல்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவோ நீங்கள் இந்த உலகில் சாதிக்க முடியும். ஆனால் அதனால் உண்டாகும் எதிர்வினைகளை நீங்கள் உள்வாங்கி அதை நீங்கள் ஜீரணிக்க வேண்டும். அப்படி ஜீரணிக்க முடியாத உங்கள் வினை, அதாவது செயலின் பதிவு உங்கள் கர்மாவாக பதிவாகிறது. அதாவது மீண்டும் அந்த விஷயத்தை செய்ய உங்களுக்குள் இருந்து அந்த எண்ண ஓட்டங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கணும். இதுதான் கர்மா என்றுகிறோம். இந்த கர்மா எதுவும் இல்லை என்றால் நீங்கள் செயலற்ற தன்மைக்கு சென்று அமைதியாக இருக்க முடியும். ஆனால் இவ்வுலகில் நீங்கள் பிறப்பு எடுத்து வந்துள்ளீர்கள் என்றாலே ஏதாவது செயல் புரிய வேண்டித்தான் இந்த பிறப்பை எடுத்து இவ்வுலகில் வந்துள்ளீர்கள். எனவே அத்தகைய செயல் புரிதலை பற்றுகள் எதுவுமின்றி இந்த உலகில் உங்களால் இயங்க முடிந்தால் நீங்கள் அவதார புருஷராக ஆகிறீர்கள். இவர்களைத்தான் நாம் இறை தூதர்கள் என்கிறோம். அவ்வாறு பற்றற்று செயல்பட முடியாமல் நீங்கள் பற்றுடன் செயல்படும் பட்சத்தில் நீங்கள் மனிதர்களாக இயங்குகிறீர்கள். இங்கு உருவம் என்ற ஒன்றும், ஆனால் அந்த உயிர் இயங்கும் முறை வேறாகும். இங்கு 2 பேரும் அவதார புருஷராக மனிதர்கள், இங்கு உருவம் ஒன்றுதான். ஆனால்
அந்த உயிர் இயங்கும் முறை வேறாகும். இதைத்தான் இங்கு 3 விதமாக இந்த உயிர் இயங்கும் அடிப்படையை கொண்டு சைவ சித்தாந்தத்தில் கூறியுள்ளனர். அதாவது சிவநிலை, அத்வைத உயிரின் இயக்க நிலை, சதாசிவ நிலை, துவைத உயிரின் இயக்க நிலை, மனிதநிலை, விசிஷ்டாத்வைத உயிரின் இயக்க நிலை. இவையெல்லாம் உயிரின் இயக்கத்தினை அடிப்படையாக அதை அலசி ஆராய்ந்து அதன் மூலம் நமக்கு உணர்த்தவே ஏற்பட்ட கொள்கை முறைகளாகும். இது உயிரின் இயக்க கோட்பாடாகும். எனவே அத்வைதம் எல்லோரும் ஒன்று என்றும் எந்த உயிரும் பாகுபடுத்தி பார்க்காமல் இயங்கும் நிலையில் நீங்கள் சிவத்தன்மையின் மூலமாக இயங்குகிறீர்கள். அதே துவைதம் நான் ஆத்மா, நான் வேறு, சிவன் பரமாத்மா வேறு என்று 2 விதமாக நினைக்கையில் உங்களை கடவுளுக்கு கீழான நிலை என்று உணர்ந்து அவனை நான் வணங்கத்தான் முடியும், அவனை அடைய முடியாது என்று உணரும்போது அந்த நிலையை அடைய முடியாத நிலையில் நீங்கள் இருந்து வாழும்போது இதைத்தான் துவைதம். இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் லிங்க வழிபாட்டு முறை முதலில் வழிபாட்டு முறையாக தோன்றியது. துவைத நிலையை வெளிப்பாட்டு. 3வதாக விசிஷ்டாத்வைதம், அதாவது 3ஆக இந்த உயிரின் இயக்கத்தை பார்த்தல். நான் பசு என்றும், கடவுள் பதி என்றும், பாசம் குணங்களுடைய சக்தி, அதாவது இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணியாக உள்ளது. எனவே இந்த 3 பற்றிய அறிவையும் பெற்று தெளிவும் அடைந்தவுடன் இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. ஆனால் நிரந்தரமானது ஒன்று எது என்றால் இந்த பரமாத்மா தான், இந்த இறைவன் தான் என்கிற உணர்வு எட்டியவுடன் நான் வேறு அவன் வேறு அல்ல என்ற உணர்வு உச்சநிலையை அடையும் பொழுது இந்த உணர்வாக இருக்கும் இறைவனாக நாமும் மாறுகிறோம். எனவே இந்த உணர்வின் பல்வேறு நிலைகளை நம்மையும் இறைவனையும் பிரிக்கின்றன. இந்த பிரிவை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த பாசம் வழிவகை செய்கின்றது. இந்த பாசத்தை துறந்தால் இயக்கமற்ற நிலையான சிவநிலையை அடையலாம். இந்த சிவநிலையில் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நாம் அப்படியே இருக்கிறோம். இதுதான் குண்டலினி சக்தி என்று புரிதலுக்காக நீங்கள் கருதலாம். இந்த பாசத்தோடு இணையில் இயக்க நிலை பெறுகிறது. இதைத்தான் டைனமிக் எனர்ஜி என கருதலாம். இந்த இயக்கத்திற்கு நான் என்ற முனைவு, அதாவது நான் என்ற உணர்வு தேவைப்படுகிறது. அந்த நான் என்பது நினைவு பதிவிலேயே உங்கள் கர்மா. இதைத்தான் DNA என்று நவீன அறிவியல் கூறுகின்றது. எனவே பசு, பதி, பாசம் என்பது நமது உயிரணு இயக்கத்தை பற்றிய கூறுகிற விஞ்ஞானமாகும். இதைத்தான் நவீன முறையில் அட்டாமிக் சைஸ் என்று கூறுகிறார்கள். அதுக்கு ஒரு புது பெயரை வச்சு கூறுகின்றனர். எனவே சயின்ஸ் என்பது நமது அணுக்கள் இயக்கம். இந்த அணுக்கள் இயக்கத்தை நம்ம முன்னோர்கள் எப்போது சொல்லி உள்ளார்கள். எனவே நவீன அறிவியல் இந்த அணுவின் 3 தன்மைகளில் பொருளியலை பற்றி ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நவீன அறிவியல் என்பது இந்த பசு, பதி, பாசம் என்பதில் பாசம் என்ற ஒரு துறையை மட்டும் எடுத்து, அதாவது பொருளியலை மட்டும் எடுத்து அலசி ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய தினைக்கு இத்துடன் முடிக்கின்றோம். நாளைய தினம் இந்த பசு, பதி, பாசம் என்ன என்பதை அதன் அடிப்படையாக கொண்டு எப்படி இந்த தமிழர்கள் அவர்கள் வாழ்வில் இதை பயன்படுத்தினார் என்பதை வரும் காணொலியில் காண்போம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.